தேனீக்களை வளர்க்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்கும்போது யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுவேனா, ஏன்னா அந்த வீடியோட எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு இருக்குது. அதே சமயம் நான் வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்க வந்து இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியப்பட்டினம் அப்படிங்கிற பகுதி. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு நாள் ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தியரிட்டிக்கலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடிச்சுட்டு பின்னாடி ப்ராக்டிக்கலாக காமிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே ட்ரைனிங் வந்து இந்த ஒரு பர்சனோட வீட்லேயே வந்துட்டு ஒரு பெட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேயே நாங்கள் போயிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த வீடியோட பிகினிங்லேயே வந்துட்டு ஒருத்திங்க மூஞ்சில் வந்துட்டு துணியை சுற்றி இருப்பாங்க. ஒரு பொண்ணு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்துட்டு காலையில் வந்துட்டு பெட்டி எடுத்துருக்காங்க. எடுக்க தெரியாமல் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆட்டி மூஞ்சில் கிட்டத்தட்ட 7-8 குழவி கடிச்சு மூஞ்சி நல்லா வீங்கிடுச்சு. அதனால தான் வந்துட்டு அவங்க மூஞ்சில் வந்துட்டு துணி சுற்றி வைப்பாங்க. நானும் வந்துட்டு சரி இனிமேல் இப்படி பண்ணாதீங்க, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு ஸ்மோக் எல்லாமே எப்படி நம்ம பெட்டி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு A to Z எல்லாம் சொல்லிட்டுங்க. அப்புறமேட்டுக்கு பார்த்துக்குப்பீங்க அந்த தேன் வந்துட்டு எடுத்துகிட்டு எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க வந்துட்டு நான் எடுத்து கொடுத்த பின்னாடி ஒவ்வொருமே வந்துட்டு பயமே இல்லாமல் வந்துட்டு ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ எப்பயுமே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ட்ரைனிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸாக பீ கீப்பிங் பண்ண